வடலூர் ஏன் புனித நகரமாக வேண்டும்? போர் இல்லாத உலகத்திற்கும் வடலூர் புனித நகரத்திற்கும் என்ன சம்பந்தம்? இது சாத்தியமா? ஆரம்பத்திலேயே மிக ஆழமான, அதே சமயம் பலருக்கும் தோன்றும் மாபெரும் கேள்விகளை கேட்டுவிட்டீர்கள். ஆமாம் நேர்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். இது வெறுமனே ஒரு ஊரை பற்றிய விவாதம் அல்ல. நீங்கள் உலக அரசியலையோ அல்லது ஆன்மீகத்தையோ எப்படி பார்க்கிறீர்கள் என்பதையே முற்றிலும் மாற்றப்போகும் ஒரு தேடல் இது. கண்டிப்பாக. ஐக்கிய நாடுகள் சபையில் போய் உலகப் போர்களை நிறுத்த ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தங்களோ அல்லது பொருளாதார தடைகளோ தேவையில்லை. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறிய ஊரில் ஒரு இரும்பை கூட அடிக்காமல் மனிதர்கள் வாழ்வதுதான் உலக அமைதிக்கான ஒரே வழி என்று யாராவது சொன்னால் எப்படி இருக்கும்? கேட்பதற்கு சற்றே அபத்தமாகவோ அல்லது அதிகப்படியான கற்பனையாகவும் தோன்றலாம் இல்லையா? உலக அரசியலுக்கும் வடலூர் என்ற கிராமத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இன்று நாம் அலசப்போகும் தழுவல் துல்லியமாக இந்த வாதத்தைத்தான் முன்வைக்கிறது. உண்மைதான். இன்று நம்மிடமுள்ள மூலப்பொருள் ஒரு சுவாரஸ்யமான உரையாடல். சமூக மாற்றத்தை தேடும் மதி என்பவருக்கும் சன்மார்க்க நெறிகளை அறிவியலோடு இணைத்துப் பேசும் அருள் என்பவருக்கும் இடையே நடக்கும் ஒரு மிக தீவிரமான ஞான விவாதம் அது. அந்த விவாதத்திலிருந்து தான் நாம் இன்று விடைகளை தேடப் போகிறோம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரின் வழியில் வந்தவர்கள் ஏன் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் என்பதை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். சரி, இந்த விவாதத்திற்குள் நுழைவதற்கு முன் அவர்கள் முதல் படியாக தொடும் ஒரு விஷயத்திலிருந்து நாமும் ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க, எந்த விஷயத்தை முதலில் எடுக்கலாம்? புனிதம் அல்லது புனித பூமி என்ற வார்த்தை. பொதுவாக புனிதம் என்றாலே அதற்கு ஒரு மதச்சாயம் வந்து விடுகிறது இல்லையா? ஒரு மதத்திற்கு புண்ணியமாக தெரியும் ஒரு விஷயம் இன்னொரு மதத்திற்கு பாவமாக தெரியலாம். அப்படி இருக்க எந்த அடிப்படையில் வடலூரை ஒரு புனித நகரம் என்று வரையறுக்கிறார்கள்? அந்த மண்ணில் ஏதாவது சிறப்பு இருக்கிறதா என்ன? ஓ, இது மிக நுட்பமான ஒரு கேள்வி. இதற்கான பதில அவர்கள் தமிழ் இலக்கணத்திலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். அதாவது இடவாகு பெயர் என்று ஒரு குறிப்பு உண்டு. இடவாகு பெயரா என்றால் என்ன? சங்க இலக்கியங்கள்ல பார்த்தீர்கள் என்றால் நிலத்தின் அமைப்பை வைத்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று பெயர் வைத்தார்கள் இல்லையா? ஆனால் புனித பூமி என்பது நிலத்தின் புவியியல் அமைப்பை குறிப்பதல்ல. ஓ, அதாவது அந்த நிலத்தில் தங்கம் விளைவதாலோ அல்லது அந்த மண் பளபளப்பாக இருப்பதாலோ அது புனிதமாகிவிடாது என்கிறீர்களா? சரியாகச் சொன்னீர்கள். ஒரு பள்ளிக்கூடத்தை சிறந்த பள்ளி என்று கூறினால் அந்த பள்ளியின் கட்டிடங்கள் சிறந்தவை என்று அர்த்தமல்ல. அங்குள்ள மாணவர்களும் ஆசிரியர்களுமே சிறந்தவர்கள். அதுபோலத்தான் இதுவும். அந்த மண்ணில் வாழும் மனிதர்களின் வாழ்வியல் பண்பாடு மற்றும் ஒழுக்கமே அந்த இடத்தை புனிதமாக்குகிறது. இது எனக்கு புரிகிறது. நிலம் தன் அடையாளத்தை உருவாக்குவதில்லை, மனிதர்கள்தான் நிலத்தின் அடையாளத்தை உருவாக்குகிறார்கள். ஆனால் அந்த புனிதம் என்பதற்கான அளவுகோல் என்ன? வெறுமனே ஒரு நல்லெண்ணம் மட்டும்தானா? நல்லெண்ணம் என்பதை விட மனிதனுக்குள்ள பகுத்தறிவின் தூய்மையே புனிதம் என்று அவர்கள் விளக்குகிறார்கள். அதாவது மனிதனுக்கு இருக்கும் ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவு என்றால் நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்க்கும் அறிவுதானே? ஆமாம். அந்த அறிவு எப்போது முழுமையாக புனிதமாகிறது என்றால் எந்த ஒரு உயிருக்கும் சிறு தீங்கு கூட செய்யக்கூடாது என்ற எண்ணம் நிலை பெறும் போதுதான். இங்கே காரண காரிய தத்துவத்தை நாம் கவனிக்க வேண்டும். காரணம் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? அதாவது அறிவு என்பது காரணம், செயல் என்பது காரியம். சிந்தனை தூய்மையாக இருந்தால் செயலும் தூய்மையாக இருக்கும். மூளையில் வன்முறை இல்லாமல் இருந்தால் மட்டுமே கரங்களில் அமைதி பிறக்கும். சிந்தனை தூய்மையாக இருப்பதே சன்மார்க்கத்தில் புனிதம் எனக் கடுகிறது. கேட்பதற்கு மிக அருமையான தத்துவமாக இருக்கிறது. ஆனால் சற்று நடைமுறை வாழ்க்கைக்கு வருவோம். சிந்தனை தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்வது எளிது. ஆனால் மனிதர்கள் என்றாலே சுயநலம், கோபம் எல்லாம் கலந்தவர்கள்தானே. இது வடலூர் மக்களின் அன்றாட வாழ்வில் எப்படி செயல்பட வேண்டும்? இங்கேயும் அந்த உரையாடல் மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதலை தருகிறது. பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லப்படும் கொலை, களவு, காமம், பொய், சூது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள். இதில் வள்ளலார் கொலை செய்வதைத்தான் மிக கொடிய பாவமாக கருதுகிறார் இல்லையா? கண்டிப்பாக. அதற்கான தர்க்கம் மிக எளிமையானது, அதே சமயம் ஆழமானது. நீங்கள் ஒருவரிடமிருந்து ஒரு பொருளை திருடிவிட்டால் காலப்போக்கில் அதை திருப்பிக் கொடுத்து விடலாம். பொய் சொன்னால் உண்மையை சொல்லி திருத்திக் கொள்ளலாம். ஆனால் ஒரு உயிரை பறித்துவிட்டால் அதை உங்களால் திரும்ப தர முடியுமா? முடியாது. அதேதான்.
அதனாலதான் எந்த உயிரையும் கொல்லாமை என்பது அங்கே சமரசமே இல்லாத முதல் விதியாக இருக்கிறது. இங்கேயும் எனக்கு ஒரு பெரிய நெருடல் இருக்கிறது. மூல தகவலின்படி பார்த்தால் வடலூரில் வசிப்பவர்களுக்கான கட்டுப்பாடுகள் மிக கடுமையானவை. என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் என்று நினைக்கிறீர்கள்? அவர்கள் விவசாயிகளாக இருக்கலாம், ஆனால் இறைச்சிக்காக ஆடு கோழி வளர்க்கக்கூடாது, மீன் பண்ணை வைக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, மது பீடி சிகரெட் கஞ்சா போன்ற எந்த போதைப் பொருட்களும் அந்த ஊரில் இருக்கக்கூடாது. ஆண்களும் பெண்களும் மிக உயர்ந்த கற்பு நெறியுடன் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமாம், இவையெல்லாம் அங்கு வலியுறுத்தப்படுகின்றன. இதை கேட்கும்போது ஒரு முழு ஊரும் ஒரு கடுமையான கட்டுப்பாடுகள் நிறைந்த மடாலயம் போல செயல்பட வேண்டும் என்று சொல்வது போல தோன்றுகிறதே. மனிதர்கள் தவறுகள் செய்பவர்கள். இவ்வளவு இறுக்கமான ஒரு சமூக கட்டமைப்பு நடைமுறையில் சாத்தியமா? அப்படி வாழ்ந்தாலும் இது வடலூர் என்ற ஒரு சிறிய வட்டத்திற்குள் சுருங்கிவிடாதா? இதனால் உலகத்திற்கு என்ன பயன்? இது ரொம்பவும் இயல்பான ஒரு சந்தேகம். அந்த விவாதத்திலும் இதே கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இதை கட்டுப்பாடுகள் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது என்று அருள் விளக்குகிறார். பின் எப்படி பார்ப்பது? உலகம் முழுவதுமே இப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் திணிக்கவில்லை. மாறாக உலகமே பார்த்து திருந்தக்கூடிய ஒரு உன்னத எடுத்துக்காட்டை, அதாவது ஒரு சுப்ரீம் எக்ஸாம்பிளே உருவாக்க முயன்றுகிறார்கள். ஓ, ஒரு ரோல் மாடல் சமூகத்தை உருவாக்கும் முயற்சியா இது? சரியாக பிடித்தீர்கள். இப்படி வாழ்வது சாத்தியமே இல்லை என்று நினைக்கும் உலகத்திற்கு, இல்லை, வன்முறையே இல்லாமல் ஒரு முழு ஊரால் சாதித்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கையை தரவே இந்த முயற்சி. ஒரு ஊர் முழுமையாக இப்படி மாறும்போது அது மனிதகுலத்தின் சாத்தியக்கூறுகளின் எல்லையை விரிவுபடுத்துகிறது. மனிதகுலத்தின் சாத்தியக்கூறுகளை விரிவுபடுத்துவது, இது உண்மையிலே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, வாதத்திற்காக வைத்துக்கொள்வோம், அவர்கள் ஊர் முழுவதும் திருந்திவிட்டார்கள், எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் ஒரு முன்மாதிரி சமூகமாக வாழ்கிறார்கள். இது மிகவும் ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை முறைதான். ஆமாம் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவர்கள் பாட்டுக்கு அவர்கள் ஊரில் அமைதியாக இருந்தால் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நடக்கும் போர்கள் எப்படி நிற்கும்? உள்ளூர் ஒழுக்கத்திற்கும் உலக அமைதிக்கும் என்ன விஞ்ஞான தொடர்பு இருக்க முடியும்? இந்த இடத்தில்தான் அந்த விவாதம் சமூகவியலை தாண்டி ஒரு மாபெரும் பிரபஞ்சவியலுக்குள் நுழைகிறது. இதை நாம் சாதாரண பக்தி மார்க்கமாக பார்க்கக்கூடாது. இது ஒரு மெய்ஞான அறிவியல், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். மெய்ஞான அறிவியலா? அதை எப்படி புரிந்து கொள்வது? சன்மார்க்கத்தின் அடிப்படையில் வள்ளலார் தற்போது எங்கும் நிறைந்த ஞான தேகமாக இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தையே ஒரு மாபெரும் உடலாக உருவகம் செய்தால் வடலூர் என்பது அந்த உடலின் மூளை போன்றது. ஒரு நிமிஷம், பிரபஞ்சத்தின் மூளையா? உலகை ஒரு உடலாக உருவகப்படுத்தினால் மூளை சீராக இயங்கும்போது உடலின் மற்ற உறுப்புகள் தானாகவே சீராகும் என்ற தர்க்கத்தின் அடிப்படையில் இதை கூறுகிறார்களா? மிகச் சரியாக சொன்னீர்கள். மூளையில் ஒரு சின்ன ரசாயன மாற்றம் ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த உடலின் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் அல்லவா? ஆமாம், கண்டிப்பாக பாதிக்கும். அதுபோலத்தான் வடலூர் என்ற அந்த மையப்புள்ளியில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் எவ்வித வன்முறையும் இல்லாத தூய்மையான சிந்தனையோடு வாழும்போது அங்கே ஒரு மாபெரும் கூட்டு அதிர்வலை உருவாகிறது. அதாவது கலெக்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஓ, அப்போ அந்த அதிர்வுகள் சீராகும்போது என்ன நடக்கும்? அங்கிருந்து புறப்படும் அமைதியின் அதிர்வுகள் உலகெங்கும் உள்ள போர்களையும் வன்முறைகளையும் நிறுத்தும் சக்தி கொண்டவை என்பதுதான் இந்த மெய்ஞான அறிவியலின் அடிப்படை தத்துவம். வியப்பாக இருக்கிறது. இதை நான் இப்படி உருவகப்படுத்தி பார்க்கிறேன். மருத்துவத்தில் இதய துடிப்பை சீராக்க ஒரு பேஸ்மேக்கர் பொருத்துவார்கள் இல்லையா? ஆமாம், பொருத்துவார்கள். இதயம் தாறுமாறாக துடித்தாலும் இந்த சிறிய கருவி ஒரு சீரான மின் துடிப்பை அனுப்பி ஒட்டுமொத்த இதயத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து சீராக துடிக்க செய்யும். அருமையான உதாரணம். ஒற்றை துல்லியமான சத்தத்தை வைத்து மற்ற எல்லா வாத்தியங்களுக்கும் சுருதி சேர்ப்பார்கள். அதுபோல இந்த வன்முறை மிகுந்த உலகத்திற்கு சுருதி சேர்க்கும் ஒரு மாஸ்டர் டியூனிங் ஃபோர்க்காக வடலூர் செயல்படுகிறது என்கிறீர்கள், சரிதானே? 100% சரி. உலக அமைதி என்ற மாபெரும் இலக்கை ஐக்கிய நாடுகள் சபையின் ஒப்பந்தங்களில் தேடுவதை விட ஒரு குறிப்பிட்ட புவியியல் புள்ளியில் தூய்மையான மனிதர்களின் கூட்டு பிரஜையிலிருந்து உருவாக்க முடியும் என்ற இந்த பார்வை வியக்கத்தக்கது. இதைத்தான் பேரன்பின் விஞ்ஞானம் என்று அழைக்கிறார்கள். பேரன்பின் விஞ்ஞானம். வார்த்தைகள் கேட்பதற்கு ஈர்க்கும் வகையில் உள்ளன. ஆனால் ஒரு சந்தேகம், தூரங்கள் என்பது ஒரு பெரிய தடை அல்லவா? வடலூரில் எழும் அமைதி அதிர்வலைகள் எப்படி எல்லையை தாண்டி பயணிக்கும்? இது ஈர்ப்பியல் விதிகளின்படி சாத்தியமா? இதற்கு வரலாற்று ரீதியாக ஏதேனும் ஆதாரங்கள் அந்த உரையாடலில் முன்வைக்கப்படுகிறதா? விதிக்கிறார்கள். அற்புதங்களா? என்னென்ன அற்புதங்கள் அவை?
முதல் நிகழ்வு மழையோடு தொடர்புடையது. ஒரு முறை கடுமையான வறட்சியில் வாடிய ஒரு ஊரிலிருந்து மக்கள் வந்து வேண்டினார்கள். அதற்கு வள்ளலார் என்ன செய்தார்? அவர் வடலூரில் இருந்து கொண்டே தன் காலில் ஒரு சொம்பு நீரை ஊற்ற சொன்னார். அவர் காலில் நீர் பட்ட மாத்திரத்தில் வடலூரிலிருந்து பல 1000 கிலோமீட்டர் தள்ளியுள்ள அந்த வறட்சியான ஊரில் பெருமழை பொழிந்தது. என்னது, கால்ல நீர் ஊற்றினால் பல 1000 கிலோமீட்டர் தள்ளி மழையா? ஆமாம், இது நிலத்திற்கும் நீருக்கும் உள்ள தொடர்பை காட்டும் அற்புதம். ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, இரண்டாவது அற்புதம் என்ன? இரண்டாவது நிகழ்வு நெருப்போடு தொடர்புடையது. ஒரு முறை வெகு தூரத்தில் ஒரு வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. வடலூரில் இருந்த வள்ளலார் திடீரென்று தன் மேலாடையை, அதாவது போர்வையை எடுத்து காற்றில் வேகமாக வீசினார். ஓ, போர்வைய வீசினாரா? மீட்டர் தொலைவில் எரிந்து கொண்டிருந்த அந்த வீட்டின் தீ உடனடியாக அணைந்தது. கொஞ்சம் பொறுங்கள், ஒரு நிமிஷம். இந்த அற்புதங்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு துணியை வீசினால் பல கிலோமீட்டர் தாண்டி தீ அணைந்தது என்பதை கேட்க ஏதோ ஒரு மாயாஜால கதை போலவோ அல்லது திரைப்பட காட்சி போலவோ இருக்கிறதே. இதை நாம் அப்படியே நம்ப வேண்டுமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. சன்மார்க்கம் இதை ஒரு மாயாஜாலமாகவோ மேஜிக் ஷோவாகவோ சொல்லவில்லை. இதை விஞ்ஞானம் என்றுதான் சொல்கிறது. சயின்ஸ் ஆஃப் சுப்ரீம் லவ். அது எப்படி விஞ்ஞானமாகும்? அதாவது மனித மனம் அல்லது உணர்வு நிலை முழுமையான பேரன்பை அடையும் போது காலமும் வெளியும் ஒரு தடையாக இருப்பதில்லை. டைம் அண்ட் ஸ்பேஸ் மறைந்து விடுகிறது. ஓ, தூரம் என்பது ஒரு தடையே இல்லை என்கிறீர்களா? ஆமா, நாம் அனைவரும் பிரபஞ்ச ஆற்றலால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறோம். தூரம் என்பது வெறும் பௌதிக மாயை. அந்த மாயையை தாண்டி ஒரு தூய மனிதனின் எண்ணம் எப்படி செயல்படும் என்பதற்கான செய்முறை விளக்கங்களாகவே இந்த அற்புதங்களை பார்க்க வேண்டும். நீங்கள் சொல்வதை பார்த்தால் அந்த மூன்றாவது அற்புதம் எனக்கு இப்போது இன்னும் பிரமிப்பாக தோன்றுகிறது. ஆமாம், அந்த வேட்டித்திரை அற்புதம்தானே. அதை நினைத்தாலே சிலிர்ப்பாக இருக்கும். அதேதான். மக்கள் சிதம்பரம் சென்று தரிசனம் காண விரும்பிய போது வடலூரிலேயே ஒரு வெள்ளை வேட்டியை திரையாக கட்டி சிதம்பரத்தில் நடக்கும் காட்சிகளை அப்படியே நேரலையாக காட்டினார் என்று கூறப்படுகிறது. ஆமாம், லைவ் டிஸ்ப்ளேவாகவே காட்டினார். இன்று நாம் பயன்படுத்தும் ஸ்மார்ட் போன் மற்றும் லைவ் ஸ்ட்ரீமிங் தொழில்நுட்பத்தை எந்த எலக்ட்ரானிக் சாதனமும் இல்லாமல் 19ஆம் நூற்றாண்டிலேயே மெய்ஞானத்தால் நிகழ்த்தி காட்டியது உண்மையிலே நம்ப முடியாத ஒரு விஷயம். இதுதான் நாம் முன்மேலே பேசிய பிரபஞ்சத்தின் மூளை என்ற கருத்தாக்கத்திற்கான நேரடி சான்று. வைஃபை மூலமாக எப்படி எந்த கம்பியும் இல்லாமல் தரவுகள் கடத்தப்படுகிறதோ அதைவிட பல மடங்கு வேகத்தில் தூய பேரன்பின் அதிர்வுகள் கடத்தப்படுகின்றன. ஓ, அந்த அதிர்வுகளுக்கு எல்லையே கிடையாதா? ஆமாம், வேட்டித்திரை அற்புதம் என்பது வெறும் காட்சிகளை காட்டுவதல்ல. பிரபஞ்ச வலையமைப்பில் நாம் அனைவரும் எப்படி இணைந்துள்ளோம் என்பதை காட்டும் ஒரு குறியீடு. அந்த அதிர்வுகளுக்கு ஒரு நாட்டில் நடக்கும் போரை கூட நிறுத்தும் சக்தி நிச்சயமாக இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் விஞ்ஞானம் இது. சரி, இப்போது எனக்கு பல புள்ளிகள் இணைய ஆரம்பிக்கின்றன. பிரபஞ்ச தொடர்பு, அற்புதங்களின் பின்னணியில் உள்ள மனதின் ஆற்றல் எல்லாமே புரிகிறது. ஆனால் இது எல்லாமே வடலூரில் நிகழ்வதற்கான இறுதி இலக்கு என்ன? சன்மார்க்கத்தில் இதற்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்களின் அர்த்தம் என்ன என்பதை நோக்கி உரையாடல் பயணிக்கிறதே. ஆமாம், வடலூர் அல்லது பார்வதிபுரம் என்பது உலகத்தவர்கள் வைத்த பெயர். ஆனால் திருவருளால் வைக்கப்பட்ட சிறப்பு பெயர் ஒன்று இருக்கிறது. அது என்ன பெயர்? உத்தரஞான சிதம்பரம் அல்லது உத்தரஞான சித்திபுரம். உத்தரஞான சிதம்பரம். இதில் உத்தரம் என்றால் என்ன அர்த்தம்? உத்தரம் என்ற வார்த்தைக்கு முடிவு, பதில், வடக்கு, உச்சி என்று பல அர்த்தங்கள் உண்டு. ஆனால் இங்கே உத்தரம் என்பது முடிந்த முடிவு. முடிந்த முடிவு என்றால் மனித குலம் தேடி அலையும் ஞானத்தின் உச்சகட்டமான முழுமையான மார்க்கம் இதுவே என்பதை குறிக்கிறது. உலகத்தில் நடக்கும் அநீதி, அக்கிரமம், அதர்மம் அனைத்திற்கும் முடிவுகட்ட வந்த ஒரு தத்துவமாக இது விளங்குகிறது. அக்கிரமங்களுக்கு முடிவுகட்டும் தத்துவம். அருமை. மூல உரையாடலில் வரும் ஒரு அற்புதமான உருவகத்தை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சொல்லுங்கள், அது என்ன உருவகம்? கோலம் போடுவதற்கு முன் வைக்கும் முதல் புள்ளி என்று குறிப்பிடுகிறார்கள். வன்முறையற்ற புனிதமான மனிதர்கள் வாழும் உலகம் என்ற பிரம்மாண்டமான கோலத்தை வரைய வடலூர் புனித நகரமாக மாறுவதுதான் அந்த முதல் புள்ளி. மிகச் சிறப்பான ஒரு சிந்தனை.
தனிமனித தூய்மையும் உலக அமைதியும் வெவ்வேறானவை அல்ல, ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை. அக்கிரமங்களுக்கு எதிரான உண்மையான தீர்வு என்பது ஞானத்தின் தெளிவுதான் என்பதை இது ஆழமாக உறுதிப்படுத்துகிறது. அந்த முதல் புள்ளி சரியாக வைக்கப்பட்டால் உலக அமைதி என்ற கோலம் தானாகவே அழகாக வந்துவிடும். அருமையான விளக்கம். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த உரையாடலின் மூலம் நாம் பயணித்த கருத்துக்களை சுருக்கமாக பார்ப்போம். கண்டிப்பாக. இலக்கணம், அதாவது இடவாகுப் பெயர் என்பதில் தொடங்கி நிலத்தை விட மனிதர்களின் வாழ்வியலே புனிதம் என்பதை பார்த்தோம். ஆமாம். அடுத்ததாக பஞ்சமா பாதகங்களின் தவிர்ப்பு எப்படி ஒரு முன்மாதிரி சமூகத்தை உருவாக்கும் என்று விவாதித்தோம். அதன் பிறகு பிரபஞ்சத்தின் மூளை என்ற அறிவியல் பார்வை, இடமும் தூரமும் தடையல்ல என்பதை விளக்கும் வள்ளலாரின் மாபெரும் அற்புதங்கள், இறுதியாக உலக அமைதிக்கான முதல் புள்ளியான உத்தரஞான சிதம்பரம் என்ற முடிந்த முடிவு வரை பல ஆழமான கருத்துக்களை தொட்டு பார்த்திருக்கிறோம். நேயர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் ஒரு ஊரை பற்றிய விவாதம் அல்ல. நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் வன்முறையற்ற தூய்மையான ஒரு பண்பாட்டை விதைப்பதற்கான ஒரு மாபெரும் அழைப்பு இது. மிக சரியாக சொன்னீர்கள். நேர்களே, இன்று நாம் பேசிய இந்த விரிவான விஷயங்களை வைத்து உங்களுக்காக ஒரு இறுதிச் சிந்தனையை முன்வைக்கிறோம். அது என்ன சிந்தனை? வடலூர் என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் மூளை என்று பார்த்தோம். அங்கு தூய்மை இருந்தால் உலகம் அமைதியாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டோம். சற்றே நிதானமாக யோசித்துப் பாருங்கள். உங்கள் சொந்த வாழ்க்கையில், உங்கள் தினசரி வழக்கத்தில் அல்லது உங்கள் சிந்தனையில் உள்ள அந்த வடலூர், அதாவது மையப்புள்ளி எது? ஆழமான கேள்வி. எந்த ஒரு சிறு பழக்கத்தை அல்லது சிந்தனையை நீங்கள் முற்றிலும் வன்முறையற்றதாக தூய்மையானதாக மாற்றினால் அது உங்கள் வாழ்வு முழுவதும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் வாழ்விலும் அமைதியான அதிர்வுகளை ஏற்படுத்தும். நீங்களே யோசித்துப் பாருங்கள். உங்கள் அக உலகத்தின் அந்த மையப் புள்ளியை கண்டுபிடித்து அதை தூய்மைப்படுத்தும் முயற்சியை இன்றே தொடங்குங்கள். அந்த அற்புதமான தேடலை உங்களிடமே விட்டுவிட்டு இன்றைய இந்த சிந்தனை பயணத்தை மூல உரையாடலின் அதே மங்கள வாழ்த்தோடு நிறைவு செய்கிறோம். கருணையில்லா ஆட்சி கடுகி ஒழிந்து சன்மார்க்கராலும் நன்மார்க்கம் எங்கும் தழைக்கட்டும். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை.